வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் நியமன தேர்வு 149 ஜிஓ இது எல்லாமே ரத்து செய்ய கோரி பல்வேறு ஆசிரியர் தரப்பு போராட்டங்கள் நடைபெற்று வந்ததுங்க. இதோடைய இறுதி தீர்ப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் முடிவு செய்ய போகிறாரு. ஸோ ஆலோசனை கூட்டங்கள் பல்வேறு தரப்பட்டதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமாக ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. ஸோ அதோடைய இறுதி முடிவு இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார வெளியாகும் அப்படின்றதுக்கு உண்டான தகவல் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க. ஸோ ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்னென்ன, அமைச்சர் தலைமையில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகின. ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனியாரிட்டி 50% தேர்வு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சுருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த சீனியாரிட்டி மதிப்பெண்கள் முறையில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. 50% சீனியாரிட்டியும் மீதி 50% நியமன தேர்வு வச்சு அவங்கள நாம் எடுத்துக்கலாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் இது மாதிரி வேண்டாம், ஸோ அந்த வெயிட்டேஜ் முறைன்றது நமக்கு நீக்கிட்டு டைரெக்டாகவே எங்களுக்கு போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகளாக மேற்படி வெளியிட போகிறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இந்த தகவல்கள் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு வருகின்ற 2024 ஆண்டில் கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர்கள் எடுக்க போகிறதா தகவல்கள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ டெட்டில் சீனியாரிட்டி பிரகாரம் பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் சங்கங்கள் அனைத்து ஆசிரியர் சங்கங்களுமே கோட்டை முற்றுகை போராட்டத்தை வரும் டிசம்பர் 28 தொடங்க இருக்காங்க. இந்த போராட்டத்துடைய இறுதி வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. அது மட்டுமே இல்லை, இந்த பிஆர்டிஇ எக்ஸாமுடைய தேர்வை தள்ளி வைங்க அப்படின்ட்டு நிறைய தரப்புகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதற்குண்டான ஒரு முக்கிய முடிவு இன்று மாலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு வெளியிட போகிற தகவல் வந்திருக்குங்க. டிஆர்பியுடைய மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.